டாடி வந்தா சே பாருடா. ரெக்கார்ட் பண்ணு, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணு. நீனா ஃபர்ஸ்ட். எஸ் சார். கர்சா சொல்லுங்க சார். சந்தித்தோழி என்று நாம் பிரிட்டனில் வாழும் தமிழரான டாக்டர் ஏ மூர்த்தி. வணக்கம். வணக்கம். இந்த மருத்துவத்துறை நீங்க வந்து ருமட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த முடக்குவாதையல் அதை சார்ந்ததுல அது ஒரு சிறப்பு துறை. இன்றைக்கு அதை பற்றி அதிகமாக நம்ம பேசப்பட்டு முக்கியத்துவம் பெறுகிற ஒரு துறை. அந்த துறை சார்ந்த விஷயங்களை நம்ம என்ன விரிவா பேசுறதுக்கு முன்னால கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக பிரிட்டன்ல மருத்துவராக பணியாற்றிட்டு வரீங்க. அந்த நாட்டில் இருக்கிற மருத்துவ நடைமுறைகள் பற்றி முதல்ல சொல்லுங்க. அதாவது பிரிட்டன்ல வந்து மருத்துவத்துறை வந்து பெரும்பாலும் வந்து அரசு சார்ந்த ஒரு மருத்துவம். அதாவது அங்க வந்து வாட் வி கால் இஸ் கால் நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் அப்படின்னா வந்து தேசிய மருத்துவ துறை அப்படின்னு சொல்லி அங்க எல்லாருக்குமே வந்து மெடிசன் வந்து ஃப்ரீ அட் த போர்ட் ஆஃப் டெலிவரி. எல்லாருமே வந்து ஒரு இலவச மருத்துவம். அது ஒரு சிறப்பான முறையில் அந்த நாட்டில் வந்து மருத்துவம் நடந்துட்டு இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு தலைவலி காய்ச்சல் அப்படின்னா அவங்க வந்து முதல்ல அங்கே இருக்கிற ஒரு பொது மருத்துவர் அணுகணும். பொது மருத்துவர் அணுகுன உடனே அவர் வந்து அவரால் முடிஞ்ச வைத்தியத்தை கொடுப்பாரு. அவரும் பார்க்குறதும் ஃப்ரீ தான். அவங்க வந்து கவர்மெண்ட் அது பே பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு சிறப்பு மருத்துவர் தேவைப்படுது இல்லை ஒரு கருத்து கேட்கணும் அப்படின்னா அவங்க உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவாங்க. இங்கே இருக்கிற மாதிரியே மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப இருக்குது. ஆரம்ப சுகாதார நிலையம் மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப இருக்குது. நான் பணிபுரிகிறது வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில். ஸோ அவங்க வந்து அங்கே அனுப்புவாங்க. எங்களுக்கு ஜிபி வந்து பேஷண்ட் அனுப்புவாங்க. நாங்கள் பார்த்துட்டு இந்த கண்டிஷன் இருக்குது இல்லை இவங்களுக்கு வந்து விரிவான முறையில் மேற்கொண்ட இன்வெஸ்டிகேஷன்ஸ் அல்லது பரிசோதனைகள் மருத்துவ புதிய விதமான ஒரு மருத்துவங்களை தொடங்கணும் அப்படின்னா அதுக்குள்ள ஏற்பாடுகளை நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து எல்லாம் ஒரு ஒரு தெளிவான ஒரு அறிவுரைகளை கொடுத்து திருப்பி வந்து ஜெனரல் ப்ராக்டிஷனருக்கு அனுப்பிடுவோம். அவங்க வந்து அவங்க ஜெனரல் ப்ராக்டிஷனர் போய் பார்க்க இடையில ஏதாவது ப்ராப்ளம்னா திருப்பி எங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. எல்லாமே வந்து என்னன்னா ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா வந்து எல்லாமே ஒரு இலவச மருத்துவம். அது வந்து உலகத்திலேயே வந்து சொல்ல போனீங்கன்னா பிரிட்டன்ல தான் வந்து அந்த ஒரு சிறப்பான ஒரு நேஷனல் சர்வீஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. இது நேரடி கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே டாக்ஸ் பேயர்ஸ், அதாவது வரி கட்டுறவங்களோட பணம் தான். அது நல்ல முறையில சிறப்பான முறையில செம்மையாக செய்து கொண்டிருக்கிறாங்க. வழக்கமா ஒரு கண்ணோட்டம் வந்து இலவசம்னாலே அந்த அளவுக்கு அக்கறை இருக்கும்போது ஒரு சந்தேகம் வர்றது உண்டு. சாரு ஆட்ரா ரொம்ப நல்ல ஒரு அதாவது இலவசம் பார்த்துவாங்க அப்படிங்கிற ஒரு இது. அங்க எங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு ஆட்ரா நாங்கள் எல்லாமே வந்து ஜெனரல் மெடிக்கல் கவுன்சில் அப்படின்னு சொல்லி ஒரு கவுன்சிலில் வந்து ரிஜிஸ்டர் ஆகி தான் டாக்டராக இருக்க முடியும். பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் வந்தாங்கன்னா வந்து அங்கே வந்து எப்படின்னா வந்து நோயாளி தான் எங்களோட மூலதானம். நோயாளிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மன வருத்தங்கள் ஏற்படுத்தினாலும் அந்த டாக்டர் வந்து மேற்கொண்டு அந்த தொழிலே பண்ண முடியாத அளவுக்கு வந்து தண்டனைகள் கடினம். ஸோ வந்து நம்ம ஊரில் வந்து எப்படின்னா வந்து டாக்டர் இஸ் த பாஸ். அங்கே அப்படி கிடையாது. பேஷண்ட் வந்து அதாவது நோயாளிகள் வந்து என்ன நம்மளை பற்றி கொடுக்குறாங்களோ அவங்களோட ஒவ்வொரு விதமான இதுவுமே வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃப்ரீயாக தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து எதுவும் பண்ண முடியாது. அவங்கள வந்து கரெக்டாக வந்து 10-20 நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுத்தோம்னா அந்த 10-20 நம்ம பார்த்துருக்கணும். பார்த்து அவங்களுக்குள்ள கருத்துக்கள் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு ஆலோசனை கேட்டாலும் அதுக்கு எல்லாமே நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் டைம் ஒதுக்கி அவங்களுக்கு எல்லாம் பண்ணிக்கணும். ஸோ இலவசம்னாலுமே அது ரொம்ப ஒரு சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ நம்மளுடைய இந்தியாவிலிருந்து லைட்டா இருக்கிறது சரியா தெரிய மாட்டேங்குது ஃபேஸ் எல்லாம். அந்த மருத்துவத்துறை பொறுத்தவரை குறிப்பாக பிரிட்டனில் வந்து இந்திய மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதனோட பின்னணி பற்றி சொல்லுங்க. அதாவது பிரிட்டன்ல வந்து ரொம்ப தமிழ் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அது எப்படின்னா நாங்கள்லாம் வந்து ஒரு 88-91 அந்த காலகட்டங்களில் வந்து
பட்ட மேற்படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டிகிரி வாங்கணும் அப்படின்னா வெரி ஃபியூ நம்பர்ஸ் ஆஃப் சீட்ஸ், அதாவது ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் வந்து இந்தியா நம்மளால. அப்படி பார்க்கும்போது எப்படினாலுமே ஒரு வெளிநாட்டு ஒரு பட்டம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லா மருத்துவருக்குமே ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறமோ அல்லது எம்பி முடிச்சதுக்கப்புறமோ எம்எஸ் முடிச்சதுக்கப்புறமோ ஒரு ஆதங்கம் இருக்கும். ஒன்று பிரிட்டனுக்கு போகணும், இல்லைன்னா வந்து அமெரிக்காவுக்கு போகணும். என்ன ஒரு சூழ்நிலைகள் அந்த காலத்தில் நிலவுச்சுன்னா அமெரிக்காவுக்கு வந்து விசாவை வந்து கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டாங்க. விசா வந்து இல்லாதனால அவங்களுக்கு வந்து அமெரிக்காவுக்கு போகிற சான்சஸ் வந்து குறைஞ்சதுனால எல்லாருமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணது வந்து யூகேல வந்து அவங்க கொடுக்குற டிகிரி, அதாவது எம்ஆர்சிபிஓ, எஃப்ஆர்சிஎஸ், எஃப்ஆர்சிபி இதெல்லாம் வந்து உலகத்தில் ஒரு ஒரு வேல்யூபிள் டிகிரி. ஸோ அந்த டிகிரியும் அதே டைமில் வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு 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 அமைப்பான ஒரு பயிற்சி இங்கேருந்து போய் இந்த மருத்துவர்கள் மேற்பயிற்சிகளை வந்து நல்ல முறையில் கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு களமாக இங்கிலாந்து எல்லாரும் பார்த்தாரு. அந்த மாதிரி பார்த்ததுனால எல்லாருமே இங்கிலாந்தை போய் பார்க்க ஆரம்பித்தோம். இப்போ நாங்கள் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜில் நான் எம்பிபிஎஸ் படித்தேன். அப்போ வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ் வந்து ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் அங்கே வந்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அக்டோபர் நாங்கள் மதுரையில் வந்து ஒரு மதுரை மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 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 யூனியன் பண்ணி ரீயூனியன் பண்ணோம். அதே ஒரு 100 ஃபேமிலி கிட்ட வந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து தமிழர்கள் வந்து அங்கே சிறப்பாக இருக்காங்க. எல்லா துறைகளிலுமே எல்லா சிறப்பு துறைகளிலுமே நல்ல ஒரு பொசிஷன் இருக்காங்க. மற்றபடி வந்து நீங்கள் ஆராய்ச்சி ஏரியாக்களில் போனீங்கன்னா கூட அங்கேயுமே நம்ம இந்தியாவிலேருந்து, தமிழ்நாட்டுன்னு சொல்ல முடியாது, இந்தியாவிலேருந்து வந்த டாக்டர்ஸ் எல்லாமே சிறப்பாக இருக்காங்க. எங்கள் துறையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறாரு. அவர் வந்து ஆல் இந்தியா இன்ஸ்டியூட்லேருந்து வந்து அவர் வந்து இன்னைக்கு சர் வரைக்கும் வாங்கிட்டார். சர் பட்டம் வாங்கி இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஒரு உந்துதலோடு அங்கே போனாங்க. போய் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு எல்லாருமே. அதனால வந்து அந்த நாட்டு மக்கள் பயனடைகிறாங்க, நம்ம நாட்டு மக்களும் சீக்கிரமாக பயனடைகிறாங்க. நீங்க இருக்கிற பகுதி என்ன, ஒரு லண்டனில் இருந்து வெளியே இருக்கிற பகுதி, அந்த இடம் சூழல் பற்றி சொல்லுங்களேன். நான் வந்து லண்டன்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் லெஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நகரில் இருக்கேன். லெஸ்டர் அப்படிங்கிறது வந்து யூகேயோட மிடில் பார்ட் ஆஃப் த கண்ட்ரியில் இருக்கு. லெஸ்டரில் வந்து ஒரு சிறப்பம்சம் என்னன்னா ரொம்ப இந்திய வழி மக்கள் வாழக்கூடிய ஒரு இடம். அதாவது செகண்ட் ஜென்ரேஷன் இந்தியன்ஸ், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இந்தியன்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. அடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து என்ன சொல்ல போனாங்கன்னா வந்து ஒரே சிட்டி ஹேஸ் காட் மோர் நம்பர் ஆஃப் ஏஷியன்ஸ் தேன் பிரிட்டிஷ். அந்த அளவுக்கு வந்து பாப்புலேஷன் அதிகம். லெஸ்டர் எம்பிஸ் எல்லாருமே இந்தியன் எம்பிஸ் தான். அங்கே வந்து இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்து ஒரு மல்டி கல்ச்சுரல் சிட்டி, மோர் டாமினேட்டட் பை இந்தியன்ஸ். ஸோ அதனால வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து எந்த ஒரு துறையில எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல நம்ம பார்த்த ஒரு சிறப்பம்சத்தோட நம்ம வந்து வைத்தியம் பண்றதுக்கு ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு. இப்போ நீங்க ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கிற அந்த துறை பற்றி பேச ஆரம்பிப்போம். ருமட்டாலஜி அப்படிங்கிற இது வந்து சமீப காலமாக பேசப்பட்டு வருகிற, கவனம் செலுத்தப்படுகிற ஒரு துறை. அடிப்படையில் இது என்ன அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்? அதாவது ருமட்டாலஜி அப்படிங்கிறது வந்து ரூமா அப்படிங்கிற வேர்டு வந்து கிரீக்ல இருந்து வந்த ஒரு வேர்டு. ருமட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ருமட்டாலஜிஸ்ட்ங்கிறவங்க வந்து ஒரு எலும்பு, சதையை சுற்றி இருக்கின்ற சதை நார்கள், அதுக்கப்புறம் இந்த வாட் நாங்கள் சொல்றது கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். கனெக்டிவ் டிஷ்யூன்னா ஒரு பாடிக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஷேப் கொடுக்குறோம். நம்ம மூக்கு அப்படி இருக்குன்னா மூக்குக்கு வந்து ஷேப் கொடுக்குற தசைகள், அதுல ஏதாவது ஷேப்கள் மாறிச்சுன்னா அது வந்து எதனால மாறுது அப்படிங்கிற ஒரு டிசிஷன். இந்த மாதிரி ஒரு டிசிஷன்லாம் வந்து ட்ரீட் பண்ணக்கூடியவங்க தான். அதை வந்து தமிழ்ல வந்து முடக்கியல் வாத நிபுணர் அப்படின்னு சொல்றாங்க, முடக்கியல் நிபுணர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப ஒரு ஒரு மாடர்ன் ஸ்பெஷாலிட்டி. ஒரு ஒரு கழிந்த ஒரு 10-15 வருடமாக தான் வந்து இது வந்து ஒரு சிறப்பம்சத்தை வந்து வந்திருக்குதுன்னு சொல்லலாம். பொது மருத்துவர்களையும் மற்ற சிறப்பு மருத்துவர்களையுமே ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு வந்த ஒரு துறையாக இப்பதான் மாறி இருக்கு. இந்தியாவில் வந்து இப்பதான் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஈவன் வெளிநாட்டிலுமே இந்த ஸ்பெஷாலிட்டி வந்து ஒரு அண்டர் டெவலப்டாக தான் இருந்துச்சு. இப்போ நான்லாம் வந்து இந்த ஸ்பெஷாலிட்டிக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடையாது. ருமட்டாலஜி கூட நீ வந்து இந்தியாவில்